எப்பயாவது காவேரிய வந்து விஜய் மீட் பண்ணுவாரா? ஸோ மீட் பண்ணா செம்ம மொமெண்ட்டா இருக்கும். ஸோ காவேரி வந்து ஆல்ரெடி விஜய் வந்து பார்த்துட்டாங்க. பட் காவேரிக்கு வந்து இவர் தான் நம்மளுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து ஞாபகம் இல்லாம இருக்கு. ஒன்லி இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல மட்டும் தான் அந்த ஞாபகம் இருக்கு. கனவுல வந்தது மாரியே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் வந்து பார்த்துட்டாருன்னா கண்டிப்பா வந்து நம்ம ஒய்ஃப் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும். அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ காவேரிக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அது விஜய்க்கு தெரிய வர, ஸோ குட்டி காவேரி வந்து விஜய்ட்ட போயிட்டு எங்க மிஸ்ஸுக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, ஸோ காவேரிய வந்து விஜய் பார்க்கும்போது, சரி இவங்க வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. இவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த லவ்வ வந்து கொண்டு போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இல்லாம தயவுசெய்து 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வைங்கடா அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா குட்டி காவேரி பாவம் அம்மா இல்லாம ஏங்கிக்கிட்டு இருக்கு. தயவுசெய்து அம்மாவ குடுத்து கொஞ்சம் ஆறுதல் குடுங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ நெறையா பேரோட கமெண்ட் அந்த மாரி தான் இருக்கு. தயவுசெய்து காவேரியவும், விஜயும் சேர்த்து வைங்க. குட்டி காவேரிக்கு அம்மாவ குடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடு எந்த மாதிரியான ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாப்பிள பார்க்க வர சீன் வந்து எந்த மாரி போகுதோ, அதில தான் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து காவேரி பிரிஞ்சு இருந்தா நல்லாருக்குமா? இல்ல ஒண்ணா சேர்ந்து ஃபேமிலியோட 3 பேர் ஒண்ணா இருந்தா நல்லாருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.